வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோல 7ஆம் வகுப்பு கணிதம் பருவம் 3 அலகு 5 புள்ளியியல் இதுல பயிற்சி 5ல் 2ல 4 முதல் 7 வரை இருக்கக்கூடிய கணக்குகளை இந்த ஒரே வீடியோல நம்ம பார்க்க போறோம். முதல்ல 4வது கணக்கு பாருங்க. பின்வரும் தரவுகளின் முகடு காண்க. இங்க பாருங்க நிறைய நம்பர்ஸ் இருக்கு, எண்கள் இருக்கு. இதனுடைய முகடு நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம இதுக்கு முன்னால 3 கணக்கு பார்த்திருப்போம். அதெல்லாம் என்ன செஞ்சிருப்போம்னா ஏறு வரிசையில் எழுதி எந்த நம்பர் அதிக தடவை இருக்கோ அதுதான் நமக்கு முகடா இருந்திருக்கும். இந்த கணக்குக்கும் உங்களால் தெளிவா முடிஞ்சதுன்னா எந்த எண்ணை விட்டுறாம ஏறு வரிசையில எழுத முடிஞ்ச எழுதிட்டு நீங்க என்ன செய்யலாம், முகடு கண்டுபிடிக்கலாம். நான் இங்க என்ன செய்ய போறேன், நேர்கோட்டு அட்டவணை போட்டு உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். உங்களுக்கு எது ஈஸியா இருக்கும் நீங்க அதை பண்ணிக்கலாம். நேரடியா ஏறு வரிசை எழுதிட்டும் நீங்க என்ன செய்யலாம், முகடு கண்டுபிடிக்கலாம். இப்ப பாருங்க, நம்ம அட்டவணை போட போறோம். நேர்கோட்டு அட்டவணை. இதுல பாருங்க நம்பர் எதுல இருந்து இருக்கு, எது வரைக்கும் இருக்கு, 12ல இருந்து 19 வரைக்கும் இருக்கு இல்லையா. அப்போ மதிப்புகள் கொடுத்திருக்க மதிப்புகள் எத்தனை, 12 இருக்கு, 13 இருக்கு, 14, 15, 16, 17, 18, 19 இருக்கு இல்லையா. அதுக்கடுத்து மதிப்புகள் நேர்கோட்டு குறிகள் நிகழ்வெண். இப்ப நேர்கோட்டு குறிகள்னா ஒவ்வொரு நம்பர் வர வர ஒரு கோடு போட போறோம் சரியா. முதல்ல பாருங்க என்ன இருக்கு, 12. அப்ப 12க்கு நேரா ஒரு கோடு. அதுக்கடுத்து 14, இந்த 14க்கு நேரா ஒரு கோடு. திரும்ப 12, 12க்கு நேரா ஒரு கோடு. அதுக்கடுத்து 16, 16க்கு நேரா ஒரு கோடு. அதுக்கடுத்து 15, 15க்கு நேரா ஒரு கோடு. 13, 13க்கு நேரா ஒரு கோடு. 14, 14 பக்கத்துல அடுத்த கோடு. அதுக்கடுத்து 18 1, 19 1 இருக்கா. அப்ப பாருங்க 18க்கு நேரா ஒரு கோடு, 19க்கு நேரா ஒரு கோடு போட்டோம். அடுத்தது என்ன இருக்கு, 12, 12க்கு நேரா ஒரு கோடு. அதுக்கடுத்து 14, 14க்கு நேரா ஒரு கோடு. 15, 15க்கு நேரா ஒரு கோடு. 16, 16க்கு நேரா ஒரு கோடு. அதுக்கடுத்து 15, 15க்கு நேரா ஒரு கோடு. 16, 16க்கு நேரா ஒரு கோடு. திரும்பியும் 16, 16க்கு நேரா ஒரு கோடு. 15, 15க்கு நேரா ஒரு கோடு. அதுக்கடுத்து 17, 17க்கு நேரா ஒரு கோடு. அதுக்கடுத்து பாருங்க 13, 13க்கு நேரா ஒரு கோடு. 16, இங்க பாருங்க இந்த 16ல ஏற்கனவே 4 கோடு முடிச்சிட்டோமா. 5வது கோட்டை இப்படி கிராஸ்ல போடணும் சரியா. அதுக்கடுத்து திரும்பியும் 16, 16 மறுபடியும் நம்ம ஆரம்பிக்கணும், தனியா ஆரம்பிக்கும். இது 5ன்றது என்னது, ஒரு செட்டு. இப்ப தனியா ஆரம்பிக்கிறோம். அதுக்கு அடுத்து 15 பாருங்க, 15 4 முடிச்சிட்டோமா. 5வது கோட்டை இப்படி கிராஸ்ல போடணும். அதுக்கு திரும்பியும் 15, இந்த இடத்துல தனியா ஆரம்பிக்கணும். 13 இல்லையா. 13 ஒரு கோடு போட்டாச்சு. 15 ஒரு கோடு போட்டாச்சு. 17 பாருங்க ஒரு கோடு போட்டாச்சு. திரும்பியும் 15 எங்க இருக்கு, ஒரு கோடு போட்டாச்சு. 14 ஒரு கோடு போட்டாச்சு. அதுக்கு அடுத்தது 15 பாருங்க, திரும்பியும் ஒரு கோடு போட்டாச்சு. 13, 13 பக்கத்துல ஒரு கோடு போட்டாச்சு. அதுக்கு அடுத்தது 15 திரும்பியும் பாருங்க கிராஸ்ல போடணும். 4 போட்டோமா, 5வது கோட்டை இப்படி கிராஸா போடணும். அதுக்கு அடுத்து 14, 14க்கு நேரம் ஒரு கோடு. என்ன செய்யணும், 4 கோடு போட்டோம், 5வது கோட்டை இப்படி கிராஸா போடணும். அவ்வளவுதான். மொத்தம் எத்தனை இருந்துச்சு பாருங்க, எண்ணி இல்லாம 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 இருக்கு இல்லையா. இப்போ நம்ம எல்லாத்தையும் கூட்டினா நமக்கு என்ன வரணும், 32 வரணும். இப்ப பாருங்க இதுல எத்தனை இருக்கு, 3 கோடு போட்டிருக்குமா. அப்ப 3. இதுல எத்தனை கோடு, 4 கோடு. இதுல எத்தனை, 5 ஒரு செட்டு இல்லையா, 5. இதுல இது ஒரு 5, இது ஒரு 5 கூட்டினா 10. இங்க எத்தனை இருக்கு, 5 5 1 6. இங்க 2 கோடு போட்டிருக்குமா. அப்போ 2. இதுல 1 தான், இதுல 1 தான். இப்ப நம்ம மொத்தம் கண்டுபிடிக்கலாமா. மொத்தம் மொத்தம் எல்லாத்தையும் கூட்டுங்க. 1 1 கூட்டினா 2, 2 2 கூட்டினா 4, 4 6 10, 15, 15 ஒரு 4 19, 19 ஒரு 3 22, 22க்கு 2. மிச்சம் எத்தனை, மிச்சம் 2 இருக்கா. 22 2 போட்டா மிச்சம் 2. இங்க ஒரு 1 இருக்கு, கூட்டா 3, 32 நமக்கு கரெக்டா வந்துருச்சு. இப்ப பாருங்க இதுல அதிகபட்ச நிகழ்வெண்ணை உடைய மதிப்பு எது பாருங்க. இதுல இருக்கக்கூடிய நிகழ்வெண் இருக்கு இல்லையா, 10 தான் மிகப்பெரிய நிகழ்வெண். இந்த 10க்கு நேரம் இருக்கக்கூடிய மதிப்பு என்ன, 15. அப்ப 15 தான் என்னது, தரப்பட்ட தரவுகளோட முகடு. அப்போ இதுல இந்த 15 தான் நிறைய தடவை இருக்கு. எத்தனை தடவை, 10 தடவை இருக்கு. கீழே எழுதிக்கலாமா பாருங்க. என்ன எழுத போறோம், அதிகபட்ச நிகழ்வெண் என்னது, 10. அதிகபட்ச நிகழ்வெண் 10 உடைய மதிப்பு. இந்த நிகழ்வு 10 இருக்கு இல்லையா,
இது வந்து எந்த மதிப்புக்கு சொந்தம்? 15க்கு சொந்தம் இல்லையா? அப்ப 15 ஆகும். அப்ப முகடு என்ன? 15 தான் முகடு. இந்த 15 தான் மிகப்பெரிய நிகழ்வெண்ணை கொண்டிருக்கிறது. அப்ப நம்ம என்ன செய்யணும்? முகடு வந்து எதுல எடுக்கணும்? அந்த மதிப்புல தான் எடுக்கணும். அப்ப 15 தான் என்னது? நமக்கு தேவையான முகடு. சரியா? அடுத்தது 5வது பாருங்க. என்னது 5வது? இது வந்து கொள்குறி வகை வினாக்கள். 6 மாணவர்கள் வரைவதற்காக பயன்படுத்தும் வண்ணங்கள் முறையே என்னென்ன கலர் இருக்கு பாருங்க. நீலம், ஆரஞ்சு, மஞ்சள், வெள்ளை, பச்சை மற்றும் நீலம் எனில் இவற்றின் முகடு. முகடுன்னா என்ன? எந்த கலர் வந்து அதிக தடவை இருக்கு பாருங்க. பாருங்க, நீலம் இங்க ஒரு தடவை இருக்கு, இங்க ஒரு தடவை இருக்கு. நீலம் 2 தடவை இருக்கு. ஆரஞ்சு, மஞ்சள், வெள்ளை, பச்சை எல்லாம் ஒரு தடவை இருக்கு. அப்ப அதிக தடவை வந்திருக்கக்கூடிய கலர் எது? நீலம். அப்போ இதோடைய முகடு என்ன? நீலம். சரியா? அதுக்கு அடுத்தது 6வது பாருங்க. 6வது 3, 6, 9, 12, 15 என்ற தரவுகளின் முகடு. இந்த தரவு கொடுத்திருக்காங்க இல்லையா? இதனுடைய முகடு. முகடுன்னா என்னது? திரும்ப திரும்ப அதிக முறை வந்திருக்கக்கூடிய எண். இங்க பாருங்க, 3 ஒரு தடவை தான் இருக்கு, 6 ஒரு தடவை தான் இருக்கு, 9 ஒரு தடவை தான் இருக்கு, 12 ஒரு தடவை தான் இருக்கு, 15 ஒரு தடவை தான் இருக்கு. எல்லாமே ஒரு தடவை தான் இருக்கு. அப்ப இதுக்கு என்ன கிடையாது? முகடு கிடையாது. அப்ப இதுக்கு முகடு இல்லை. எந்த நம்பருமே என்ன செய்யல? ஒரே ஒரு தடவை தான் இருக்கு. எது திரும்ப திரும்ப வரல. அப்ப இதுக்கு என்ன கிடையாது? முகடு கிடையாது. அதுக்கடுத்து 7 பாருங்க. 2, 1, 1, 3, 4, 5, 2 என்ற தரவுகளில் முகடு டேஷ் மற்றும் டேஷ் ஆகும். பாருங்க, 2 டேஷ் இருக்கு. இப்ப எத்தனை முகடு இருக்கு? 2 முகடு இருக்கு. என்னன்னு பார்க்கணும். பாருங்க, இந்த இடத்துல 2 பாருங்க. இங்க ஒரு 2 இருக்கு, இங்க ஒரு 2 தடவை இருக்கா? அதே மாதிரி 1 பாருங்க, எத்தனை தடவை இருக்கு? 2 தடவை இருக்கு. 2 தடவை இருக்கு. 1 2 தடவை இருக்கு. அப்ப இதுக்கு எத்தனை முகடு? 2 முகடு. என்னென்ன? 2 மற்றும் 1 இங்க இருக்கா? 2 மற்றும் 1 இதுதான் நமக்கு தேவையான முகடு. இதோட இந்த வீடியோ முடிந்தது. நன்றி.